தலைவலியா, இருதய படபடப்பா, மூட்டு வலிகளா, உடல் பருமனா, சுகர், பிபி தொந்தரவுகளா, கருப்பை பிரச்சனைகளா, மேலும் அனைத்து நோய்களும் இன்றி ஆனந்தமாக வாழ அற்புதமான அக்குபஞ்சர் பயிற்சி வகுப்புகள். ஒரு நாள் பயிற்சி, அடிப்படை பயிற்சி, டிப்ளமோ மற்றும் மாஸ்டர் டிப்ளமோ பயிற்சிகள் சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் இங்கு தினமும் காலை 9 மணி முதல் இரவு 8 மணி வரை அக்குபஞ்சர் சிகிச்சைகளும் அளிக்கப்படுகிறது. தொடர்புக்கு ஹீலர் எம் கோமதி அவர்கள், கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷன், நம்பர் 60B1, செகண்ட் மூகாம்பிகை நகர், கணபதி, கோவை. முன்பதிவிற்கு 9788451549 மற்றும் 9698851126. வணக்கம். கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக ஹீலர் எம் கோமதி. ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா செல்வகுமார் சார் வந்திருக்கிறாரு, நம்மளோட ஸ்டூடெண்ட். அவர் படிச்சுட்டு அவர் உணர்ந்த விஷயங்களை நம்மகிட்ட ஷேர் பண்ணிட்டு போகிறாரு. அவரோட கருத்துக்களை கேட்போம். வணக்கம். வணக்கங்க. நான் ஃபஸ்ட் டைம் வரலைங்க, நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் ப்ரௌச்சர் கொடுத்துருந்தாங்க. சரி, அந்த ப்ரௌச்சர் மூலிமா பார்த்தா எனக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌச்சர் எடுத்து பார்த்து சரி இது எப்படி இருக்கும், நான் இதுக்கு முன்னால் வேறு பக்கம் போய் பார்த்துட்டு இருந்தேங்க. டச்சு இது பார்த்துட்டு இருந்தேன், அக்கு டச்சு. இப்போ இங்கே பார்க்கல, எனக்கு ஃபஸ்ட் டைம் வரல. சரி உங்கள்கிட்ட கேட்கலாம், கிளாஸு பார்த்துக்கிட்டோம்னா நம்மளே கற்றுக்கலாமா, இல்லை நம்ம தெரிஞ்சு நம்மளே பண்ணிக்கலாமான்னு வந்தேன். வர்ற அன்றைக்கி நல்லா தலைவலி இருந்ததுங்க. தலைவலி ஃபுல்லாக தலைவலி, இந்த பல்லிலிருந்து இப்படியே தலைவலி இருந்தது. சரி இவங்க இது அக்குபஞ்சர் வச்சதே இல்லை. சரி இது கேட்குமா. அப்புறம் அவங்க வந்தப்போ இந்த டைம் நீங்கள் வாங்க வச்சு காட்டுறவங்களுக்கு பாருங்கள், அது நல்லா இருந்ததுன்னா நீங்கள் ப்ரௌச்சர் கொண்டு வந்தங்காட்டி ஃபஸ்ட் டைம் ஃப்ரீன்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க வச்சு விட்டாங்க. ஒரு 20 நிமிஷம் படுத்திருந்தேன். படுத்துருக்கு அந்த வலியெல்லாம் கொஞ்சம் நார்மல் ஆயிடுச்சு. அப்புறம் எனக்கு சரி பரவாயில்ல, நல்லா இருக்குது, இப்போ நம்மளே பார்த்துக்கலாம், வீட்லேயும் பார்த்துக்கலாம், குழந்தைகளுக்கு எதாவது ஒன்றுனா பார்த்துக்கலாம், ரிலேஷனுக்கு எதாவது ஒன்றாலும் நம்ம செய்யலாம், ஒரு எமர்ஜென்சிக்கு வெளியில் போகிறோம், யாராச்சும் எதாவது ஒன்றுனா கூட நம்ம உதவி செய்யலாம் அப்படிங்கிற காரணத்தினால உடனே நல்லா கேட்டுச்சு. உடனே இமீடியட்டாக கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்னு கேட்டேன். இவ்வளோ ஃபீஸ்ன்னு சொன்னாங்க. உடனே பே பண்ணிவிட்டு கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது வரைக்கும் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க, நல்லபடியாக போயிட்டுருக்கு. நானே அந்த டச்செல்லாம் நானே பண்ணிக்கிறேன். நார்மலாக பண்ணுறது இந்த H9லேருந்து எல்லாமே இப்போது T1லேருந்து T9 வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரி, நீங்களும் முடிஞ்சால் இது மாதிரி கிளாஸை கற்றுக்குங்க, உங்கள் ரிலேஷனுக்கும் பாருங்கள், தெரிஞ்சவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஒரு எமர்ஜென்சின்னு யாராச்சும் ஏதோ ஒன்றுனா கூட நம்மளே இறங்கி பார்க்கலாம், ஃபிட்டாக இருக்குதுங்க இது. சரிங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எந்த ஒரு வழினாலும் சரி அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் கொடுத்தோம்னா ரொம்ப அருமையாக கேட்கும். சார் ஃபஸ்ட் நாள் வந்தப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லி, தலைவலி ஒரு சைடு ரொம்ப வலிக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதுக்கு நான் சொன்னேன் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, அதே மாதிரி சுஜோக் தெரப்பி நல்லா இருக்குது, அதெல்லாம் பண்ணி விட்டா உடனே சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்றைக்கி ட்ரீட்மெண்ட் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த வலி குறைய ஆரம்பிச்சிச்சு. உடனே நம்பிக்கை கிளாஸ் ஜாயின் பண்ணி படித்தார். அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும். நம்ம உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வர அத்தனை வலிகளுக்கும் நிறைய அக்குப்புள்ளிகளோட நம்ம பிறக்கும் போதே இருக்குது. அப்போது அந்த புள்ளிகள் பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதாவது இந்த இடத்துல இந்த வலி சரியாகும் அப்படின்னு இருக்கும். அப்போ தலைவலிக்குன்னு சில புள்ளிகள் இருக்கும், அந்த பகுதியெல்லாம் அழுத்தி விட்டோம் அப்படின்னா அருமையாக தலைவலி சரியாக ஆரம்பிக்கும். தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தான் தெரியும்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த தலைவலி இருந்ததுன்னா படாத பாடுபட்டுட்டு ரொம்ப வலியாக இருக்கும், சரியாக தூக்கம் வராது, என்ன பண்ணுறதுனே தெரியாத அளவுக்கு துணியெல்லாம் இறுக்கி கட்டிக்குவனுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு வருவாங்க. அந்த மாதிரி வலிகள் ரொம்ப தாங்கவே முடியாது. எந்த ஒரு வலினாலும் நம்மளால் நிம்மதியாக எந்த வேலையுமே பார்க்கவே முடியாது. அப்போ அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது செல்ஃபாக நம்மளுக்கு நம்மளே எளிமையாக டச் கொடுத்து நிறைய வலிகளை சரிப்படுத்திக்கலாம். அந்த மாதிரி அக்குப்புள்ளிகள் நம்ம உடம்புல இருக்குது. அப்போ அந்த புள்ளிகளை சொல்லி தரும்போது அதை டச் பண்ணி ஈஸியாக சரி பண்ணிக்கலாம். அதுக்கான வகுப்புகள் நம்ம சொல்லி தந்துட்டுருக்குறோம். இதுக்கு வயது வரம்பு கிடையாது. நீங்கள் எந்த வயசாக இருந்தாலும் சரி, 8th படிக்கிற குழந்தைகள்லேருந்து 100 வயசு வரைக்கும் உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வம் இருந்தால் போதும். இதுக்கு வயது வரம்பு கிடையாது. அப்போ படிச்சுட்டு உங்களுக்கு நீங்களே எளிமையாக அந்த வலிகளை சரிப்படுத்திக்கலாம். இதுக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும், எளிமையாக புரியும். ஆன்லைனில் இருக்குது இந்த கிளாஸஸ் டைரெக்டாகவும் இருக்குது, நீங்கள் நேரில் வரதுனாலும் வரலாம். அப்படி இல்லைன்னா கூகுள் மீட் அப்படிங்கிற ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த வகுப்புகள் எளிமையாக கலந்துட்டு உங்களுக்கு இப்போ வலியெல்லாம் இருக்குதுன்னா நீங்களே செல்ஃபாக டச் பண்ணி அருமையை சரிப்படுத்திக்க முடியும். அவ்வளோ ஒரு அற்புதமான சிகிச்சை உணர்ந்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும்.
WHO அங்கீகரித்த ஒரு அற்புதமான மருத்துவம் இந்த அக்குபஞ்சர் மருத்துவம். இது வந்து சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது. அப்போ வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நிம்மதியாக இருக்க முடியும். இந்த வகுப்புகளுக்கு உண்டான அட்மிஷன் நடந்துட்டு இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலைவலியெல்லாம் சரிப்படுத்துகிற மாதிரி அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் சொல்லித்தரேன். அதோட சுஜோக் தெரப்பி எல்லாமே சொல்லித்தரோம். இந்த பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் ரெகுலராக மசாஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தலைவலியெல்லாம் இருந்ததுன்னா அருமையாக சரியாக ஆரம்பிக்கும். நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த பாயிண்ட்ஸை வந்து அழுத்தி உங்களுக்கு வர தலைவலியை எளிமையாக சரிப்படுத்திக்க முடியும். ரொம்ப எளிமையாக இருக்கும். பார்த்தீங்கனால இவ்வளோ தானே அப்படின்னு தோணும். அவ்வளோ எளிமையாக இருக்கும். அந்த பகுதிகளை நம்ம இப்போ பார்ப்போம். நம்ம கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் இப்படி சேர்த்து வச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல உச்சியில் பார்த்தீங்கன்னா இந்த LI4 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கும். இது தலைவலியை சரிப்படுத்துகிற ஒரு அருமையான அக்குப்புள்ளி. இந்த பாயிண்ட்டை உங்களுக்கு தலைவலி இருந்ததுன்னா இந்த மாதிரி நம்ம கட்டை விரலை வச்சு உங்களுக்கு நீங்களே செல்ஃபாக நல்லா ப்ரெஷர் பண்ணி விடுங்க. பண்ண அந்த தலைவலி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதோடு பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் மசாஜ் பண்ணுங்கள். அதோட நம்ம கட்டை விரல் பார்த்தீங்கன்னா சுஜோக் தெரப்பி முறையில் கட்டை விரல் நம்ம தலைப்பகுதியை பிரதிபலிக்கும். நம்ம உடல் உறுப்புகளோட பிரதிபலிப்பு பகுதிகள் நம்ம உள்ளங்கையிலையும் புறங்கையிலையும் பிரதிபலிக்கும். தலைப்பகுதியை குறிக்கிறது நம்ம கட்டை விரல். அப்போ நீங்கள் சுற்றியும் இந்த மாதிரி அழுத்திக்கிட்டே இருக்கணும். தலைவலி இருக்கிறவங்க இப்போ அழுத்த எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல ப்ரெஷர் ஜாஸ்தியாக கொடுக்கணும். இப்போ உச்சியில் வலி இருக்குது அப்படின்னா உச்சந்தலையில் வலி இருக்குதுன்னா இங்கே ஜாஸ்தியாக இருக்கும். பின்மண்டையிலெல்லாம் வலி இருக்குதுன்னா இங்கெல்லாம் இருக்கும். அப்போ நீங்கள் இப்படி அழுத்தி பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். எங்கே வலி இருக்குதோ அங்கே ப்ரெஷர் நல்லா ஜாஸ்தியாக கொடுங்க. கொடுக்க உங்களுக்கு வந்து தலைவலி நல்லா சரியாக ஆரம்பிக்கும். இந்த ஃபஸ்ட்டு கிரீஸ் வரைக்கும் நல்லா அழுத்தி விடலாம். உள்பக்கம் வெளிப்பக்கம் 2 பக்கமே சுற்றி அழுத்துங்க. கால் கட்டை விரலையும் இதே மாதிரி அழுத்தி விடலாம். அப்போ உங்களுக்கு தலைவலி அருமையாக சரியாக ஆரம்பிக்கும். இப்போ தலைவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஒரு பக்கமாக இங்கே வலிக்குது அப்படின்னா நெத்தி போட்டுக்கிட்ட அந்த இடத்துலையே உங்கள் கட்டை விரலை வச்சு இந்த மாதிரி மெதுவாக மசாஜ் பண்ணுங்கள். இப்போ அதே மாதிரி காதோட மேல் பக்கத்தில் வலிக்குதுன்னா அதே மாதிரி இந்த இடத்துல வச்சு மசாஜ் பண்ணணும். எந்த இடத்துல வலி இருக்குதோ அந்த இடத்துல கட்டை விரலை வச்சு ஒரு 3 நிமிஷம் மசாஜ் பண்ணிக்கோங்க. பண்ண உங்களுக்கு அந்த தலைவலி படிப்படியாக சரியாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நம்ம கையில் சொல்லி கொடுத்த புள்ளிகளோடு சேர்த்து எங்கே வலி இருக்குதோ அங்கேயும் மசாஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வலி அருமையாக சரியாகும். 2 பக்கம் இருந்தால் 2 பக்கமே இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விடுங்க. உங்கள் தலைவலி அருமையாக சரியாக ஆரம்பிக்கும். உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா எங்களோட கிளினிக் காலையில் 6 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது. கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு நாமே மருத்துவர் அப்படிங்கிற கான்செப்டில் இந்த மாதிரி அக்குப்ரெஷர் கிளாஸஸ், யோகா கிளாஸஸ், ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படின்னு சொல்லிட்டு பாத அழுத்த மசாஜ், சுஜோக் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளங்கைகளில் பார்த்திங்கன்னா நம்ம உடல் உறுப்புகளோட பிரதிபலிப்பு பகுதிகள் இருக்கும். அப்போ அந்த பகுதிகள் அழுத்தி விட்டாலும் நிறைய பிரச்சனைகள் சரியாகும். சீடு தெரப்பி, இந்த மாதிரி நேச்சுரோபதி இயற்கை மருத்துவம் சார்ந்த நிறைய வகுப்புகள் வந்து சொல்லி தந்துட்டுருக்குறோம். நீங்களும் படிச்சுட்டு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நம்ம சமுதாயத்தையும் நோய்கள் எல்லாம் பாதுகாத்துக்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும். தேங்க்யூ.